नमस्ते। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि। हरे कृष्ण 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 हरे हरे। शुभ गौरी प्रभु, थैंक यू. நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரொம்ப அன்பான வெல்கம் அண்ட் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்ல தான் பேச போறேன். கன்னடத்துல பேசினா நீங்க தான் பயந்துடுவீங்க. அதனால தமிழ்ல பேசுறேன். தமிழ் ஓகேன்னு நினைக்கிறேன். என்னோட தமிழுமே கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் தமிழ்லயே பேசுறேன். எஸ் ப்ரோ, தமிழே முடியாத வராத வார்த்தை இங்கிலீஷ் இது பண்ணலாம் கொஞ்சம் இங்கிலீஷ். எஸ் எஸ் எஸ். இப்போ எல்லா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல வர மாதிரி தான். ஓகே, பாஷ பிரச்சனை இல்லை ப்ரோ. உங்களுடைய அசோசியேஷன் கிடைச்சது அதே சந்தோஷம் எங்க. எனக்கும். ஓகே, சோ நம்ம இப்போ ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரவணோத்சவம் அப்படின்னு உங்க கதாதர் சர்க்கிள்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். சோ பகவானோட அப்பியரன்ஸ்க்கு முன்னால கான்சியஸ்னஸ்ல அவரோட உணர்வுலயே இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம உணர்வு எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை பத்தி கேட்கும் போதுதான் அந்த உணர்வு இன்னும் இன்டென்சிஃபை ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல நீங்க பகவானை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க டெய்லி. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஸ்பெசிபிக்கலி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது பகவானோட பக்தர்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றாரு, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஆத்தியந்திக் துக்க நிவிருத்தி அதை நோக்கிதான் நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். என்னென்ன துக்கங்கள் இருக்கோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ நம்மளோட வாழ்க்கையில, அதெல்லாம் எப்படியாவது நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ நம்ம இப்போ பக்திக்கு வந்ததுமே கூட கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தனால நிறைய பேரு ஞானத்தினால வருவாங்க. ஆனா முக்காவாசி பேர் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும், இல்ல ஒரு குறைவு இருக்கும். அதனாலதான் பக்திக்கு வர்றோம். சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படிங்கறதான் எல்லா ஜீவராசியோட குறிக்கோளுமே. இப்போ ஒரு எறும்பு நடந்துட்டு இருக்கு, அது ஏதோ ஒரு திசையை நோக்கி நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்கு இடையில அது போற திசையில நம்ம கை வச்சோம்னா அதுக்கு உடனே அந்த நார்மல் ஆக்டிவிட்டியில இருந்து ஒரு அப்நார்மாலிட்டிக்கு வந்துடும். உடனே அந்த பக்கம் போறது, இந்த பக்கம் போறது, ஆங்ஸைட்டி வந்துடும். ஏன்னா இப்போ அது ஒரு பிரச்சனை, ஒரு துக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சு. சோ எப்படியாவது அந்த துக்கத்தை நிவிருத்தி பண்ணணும். சோ நம்ம வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஜீவராசியுமே இந்த உலகத்துல ஆத்தியந்திக் துக்க நிவிருத்திக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட துக்கங்களை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படிங்கிறது. சோ இந்த ஸ்லோகத்துல பகவான் நம்ம எல்லா துக்கங்களுக்கும் ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல், ஒரு பூர்ணத்துவமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறாரு. என்ன? புனர்ஜன்ம நைதி. ஜன்மம் இருந்தாதானே துக்கம், உடல் இருந்தாதானே துக்கம். ஏன்னா உடல்ல இருந்துதான் எல்லா துக்கங்களும் வருது. உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலதான் துக்கம் வருது. உடலே இல்ல, பிறப்பே இல்ல அப்படின்னா அப்புறம் துக்கம் எங்க இருந்து வரும்? சோ இந்த ஜீவனத்துக்கு அப்புறம் இன்னமேலு பிறப்பே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. புனர்ஜன்ம நைதி. அப்புறம் என்ன ஆகும்? சரி, ஓகே, பிறப்பு எடுக்கல, அப்ப என்ன ஆகும்? நான் என்ன அப்படியே நிர்வாணத்துக்குள்ள போய் ஐக்கியம் ஆயிடுவேனா? என்ன ஆகும்? என்னோட கான்சியஸ்னஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, மாமேதி, என்னை சென்று அடைவான் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன கண்டிஷன்? நமக்கு தெரியும், முக்தி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது, ரொம்ப கடினமான விஷயம். முன்னால இருந்த யுகங்கள்லாம் முனிவர்கள் தபஸ்விகள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபம் பண்ணி அவங்களால முக்தி அடைய முடியாம எல்லாம் போயிருக்கு. அந்த மாதிரியான
சம்பவங்கள்லாம் நம்ம இதிகாசங்கள்ல புராணங்கள்ல படிச்சிருக்கோம். சோ இங்க வந்து கிருஷ்ணர் இப்படி எளிமையா சொல்றாரு, இதுக்கு மேல பிறப்பே கிடையாது, இதுக்கு மேல என்ன வந்து சேருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஜன்ம கர்ம சமே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜன்மமும் திவ்யமான காரியங்களும். கர்மா அப்படிங்கிறது வந்து காரியங்கள். சமஸ்கிருதத்துல கர்மாக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து காரியங்கள் இல்ல லீலைகள். சோ இந்த ஜன்மா கர்மா இரண்டுமே பகவானுக்கு சம்பந்தப்பட்டனால அது திவ்யமானது. இந்த திவ்யமான ஜன்மமும் லீலைகளையும் நான் தத்வதக, தத்வதக அப்படின்னா உண்மையாகவே நான் அதை புரிந்து கொண்டால், தியக்த்வா தேகம், இந்த உடல் பிரிந்த பின், புனர்ஜன்ம நயிதி, இதுக்கு மேல பிறப்பு கிடையாது, மாமேதி, என்னை வந்து அடைவான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ நம்ம வந்து இந்த மாதிரி பகவானோட லீலைகள், பகவானோட ஜன்மம், ஜன்மாஷ்டமி அப்படிங்கிறது வந்து அவரோட அப்பியரன்ஸோட திருநாள், ஆவிர்பாவ திருநாள். சோ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் முன்னால சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, பகவான சென்றடையறதுக்கான ஒரு வாய்ப்பு. பகவான சென்றடைந்து பின்னால மறுபடியும் பிறப்பு எடுக்காம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்மளோட எல்லா துன்பங்களையும் விட்டு பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம வாய்ப்பு இந்த ஜன்மாஷ்டமி மகோத்சவம் அப்படிங்கிறது. சோ அதனால பக்தர்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அமைந்திருக்கு. இப்போ கிருஷ்ணர் வந்து தத்வதக அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அந்த ஸ்லோகத்துல யூஸ் பண்றாரு. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி, வேத்தி அப்படின்னா புரிந்து கொள்வது, தத்வதக ஏவம் யோ வேத்தி தத்வதக, யார் ஒருவன் இத புரிந்து கொள்கிறானோ, தத்வதக உண்மையாகவே புரிந்து கொள்கிறானோ, தியக்த்வா தேகம் புனர்ஜன்மனேதி மாமேதி சோர்ச்சும். சோ இந்த தத்வதக அப்படிங்கிறது என்ன? என்ன தத்வதக அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யார் வேணாலும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஒருத்தரை வந்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு யாரோ சாதாரணமான ஒரு ஆசாமி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் என்ன தெரியணும்? அந்த அந்த பர்சனை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த பர்சனை வந்துட்டு லவ் பண்ணும் பிரபு. அந்த பர்சனை வந்து விரும்பணும். ஓகே. அதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அதுக்கு முன்னாலேயே நான் அந்த பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கும் பெண்டாட்டிக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சாதாரணமா இருக்கிறதா. சோ அந்த மாதிரி ஏதோ வாக்குவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதனால அவன் என்ன சொன்னான், நீயும் என் கூட வா, நான் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போறேன், ஜோசியக்காரர்கிட்ட போறேன், அது போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம், எங்களோட பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து லவ் மேரேஜ், அதனால பொருத்தமும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. அப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது ஜோசியக்காரன்ட்ட போனோம் அப்படின்னு தோணுச்சு. சோ ஜோசியக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இவன் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தானா, அப்போ அவர் வந்து சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னால கிளி போல இருந்தா இப்ப குரங்கு போல ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர் கேட்டாரு. சோ அவன் வந்து சொன்னா இல்ல, எனக்கு வந்து அவளோட குணங்கள் என்ன அப்படின்னு தெரியல, அவளோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது அப்போ தெரியல கல்யாணத்துக்கு முன்னால, இப்பதான் உண்மையா என்ன நேச்சர் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான். சோ நம்ம ஒருத்தரை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதான் நான் கேள்வி கேட்டேன். அவருக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுக்கணும் பிரபு. விருப்பு வெறுப்பு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். அப்புறம் குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிரபு, அவர் எப்படியாப்பட்ட குணத்தை உடையவர் அப்படின்னு, என்ன மாதிரியான குணத்தை உடைந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இதுதான் நடைமுறையில எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் வர பிரச்சனையே இதுதான். சூப்பர்ஃபிஷியலா ஏதோ ஒண்ணு கணிச்சிருப்போம், ஆனா அவங்களோட உண்மையான குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வரும் இல்லையா? இல்ல என்னோட குணம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தாதான் பிரச்சனையே வரும். சோ இந்த குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம கிருஷ்ணரை
முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? எதை வச்சு அவர் முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம்? சரி, இப்ப மத்த ஆசாமிகள் எல்லாம் விட்டுறலாம், இப்ப சாமிக்கு வரலாம். ஆசாமியில இருந்து சாமிக்கு வருவோம். எப்படி கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் அப்படின்னு எப்படி சொல்றோம்? அவருடைய 6 ஐஸ்வர்யங்களை வச்சு நம்ம முழுமுதற் கடவுள். ஓகே, வெரி குட். 6 ஐஸ்வர்யங்கள், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயா ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் பக இதிங்கன். 6 விதமான ஷண்ணாம் ஷட் பக ஐஸ்வர்யங்கள் இருக்கு, அதை வச்சு. ஓகே, வேற? வேதங்கள் சொல்லியிருக்கு பிரபு. சரி, வேதங்கள் சொல்லி இருக்கு. ஓகே, வேதங்கள் சிவபெருமானும் முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள்னு சொல்லல, அவரும் சுப்ரீம் அப்படின்னு சிவபுராணத்துல சொல்லி இருக்கு. அப்ப எப்படி அக்செப்ட் பண்றது? 64 குவாலிட்டிஸ் பிரபுஜி. எப்படி? ஒண்ணு ஷடைஸ்வரிய பூர்ணா கிருஷ்ணர், இன்னொன்னு 64 குணங்கள் இருக்கான் கிருஷ்ணருக்கு. அது கிருஷ்ணருக்கு மட்டுமே உகந்த குணங்கள். கிருஷ்ணருக்கு மட்டுமே 64 குணங்கள் இருக்கு. நம்ம எப்படி சொல்றோம் கிருஷ்ணருக்கு 64 குணங்கள் இருக்கு, அதனால அவர் முழுமுதற் கடவுள்? ராமர் அவரோட குணங்கள் கம்மி, 62 குணங்கள் தான் ராமருக்கு. நாராயணருக்கு 60 குணங்கள் தான். பரமசிவனுக்கு 55 குணங்கள், பிரம்மாவுக்கு 50 குணங்கள். சோ இப்படி குணங்களை வச்சுதான் நம்ம யாரு இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். கிருஷ்ணருக்கு 4 குணங்கள், நாராயணர்கிட்ட இல்லாத 4 குணங்கள் இருக்கு. ஸ்வீட்னஸ், அதுவும் மாதுரியங்கள், இனிப்பா இருப்பாராம். சோ என்னென்ன அந்த இனிப்பு அப்படின்னா, லீலா மாதுரியா, ரூப மாதுரியா, பக்த மாதுரியா, வேணு மாதுரியா. இப்படி 4 விஷயங்கள் கிருஷ்ணருக்கு மட்டுமே உகந்த விஷயங்கள். கிருஷ்ணருக்கு மட்டுமே உள்ள விஷயங்கள் இந்த 4 குணங்கள். இந்த 4 குணங்களும் கிருஷ்ணர்கிட்ட பூர்ணமா இருக்கிறனால, 64 குணங்களும் பூர்ணமா இருக்கிறனால இவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கணிச்சு இதை அசர்டைன் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ குணங்களை வச்சுதான் கிருஷ்ணரும் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகா 15th சாப்டர், நம்ம புருஷோத்தம் மாஸ் அதிக மாச டைம்ல அந்த 15th சாப்டர் படிப்போம் இல்லையா? 15th சாப்டர் படிப்போம் இல்லையா? சோ அதுல பகவானோட சில குணங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு, கிருஷ்ணரே எக்ஸ்பிளைன் பண்றாரு 15th சாப்டர்ல இந்த மாதிரி இந்த குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த சாப்டர் 16வது அத்தியாயம் தைவாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வ அசுர சம்பத் குணங்கள். தெய்வானா யாரு? தேவர்கள், அவர்களோட குணங்கள். அதே மாதிரி அசுரர்கள், அவர்களோட குணங்கள். சம்பத் விபாக யோகா, பிரிவினை, இந்த பிரிவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கறத இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கிருஷ்ணர். ஃபர்ஸ்ட் 3 வேர்ஸ்ல தேவர்களோட குணங்களும் இல்ல பக்தர்களோட குணங்களும், அடுத்த 2 வேர்ஸ்ல அசுரர்களோட குணங்களும், ஃபர்ஸ்ட் 5 வேர்ஸ்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு கிளியரா. இதெல்லாம் இவங்களோட குணங்கள், இதெல்லாம் இவங்களோட குணங்கள் அப்படின்னு சொல்லி கிளியரா டிமார்கேட் பண்ணிடுறாரு என்ன அப்படிங்கிறது. சோ கிருஷ்ணா கிளியரா தேவர்களோட குணங்கள் என்ன, அசுரர்களோட குணங்கள் என்னன்னு கிளியரா பிரிச்சுட்டாரு. கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்துல சொல்றாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். நான் அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்கும் பகவான் என்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கும் நான் வர்றேன், சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் எப்படி பாக்குறாரு? கிருஷ்ணர் எப்படி பாக்குறாரு? யாரு பக்தர் இல்ல அசுரன் அப்படின்னு அவர் எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறது 16வது அத்தியாயத்துல இருக்கு. அந்த முதல் 5 வேர்ஸ்ல அதுல இருக்கு. சோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அந்த அத்தியாயத்துல என்னென்ன குணங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. சோ கிருஷ்ணர் விருந்தாவனத்துல நான் அதுதான் டாபிக்கா சொல்லியிருந்தேன், அசுரர்களும் குணங்களும் அப்படின்னு சொல்றேன். விருந்தாவனத்துல கிருஷ்ணர் நிறைய அசுரர்களை கொண்டார். பூத்தனால ஆரம்பிச்சு சகடாசுரா,
திருநாவர்த்தா, அப்புறம் அகாசுரா, பகாசுரா, இப்படி நிறைய அசுரர்களை கொன்னாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு அசுரனும் ஒரு பர்டிகுலர் அனர்த்தா இல்ல அசுர குணம், அசுர குணத்தை ரெப்ரசன்ட் பண்ற அசுரம். இப்போ நான் உதாரணத்துக்கு சில உதாரணங்கள் சொல்றேன். கேஷி வந்து என்ன என்ன ரூபம் கொண்டு வந்தான் அசுரன்? கேஷி குதிரை ரூபம் எடுத்துட்டு வந்தான். அவனோட அனர்த்தா இல்ல அசுர குணம் என்னன்னா கடினத்தன்மை, ரஃப்னஸ். இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ரஃப் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உள்ள வந்த உடனே, விருந்தாவனத்துக்குள்ள வந்த உடனே எல்லாரும் அதிர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த கேஷி டீமன் அப்படிங்கிறது வந்து இந்த கடினத்தன்மையை கொண்டவன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சரி நான் ஒவ்வொரு அசுரனா சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு, எல்லா அசுரர்களையும் நான் சொல்லல, உதாரணத்துக்கு ஒரு 5-6 அசுரர்களும் அவங்க என்ன அனர்த்தாவை ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு அசுரன் பகாசுரா, அவன் என்ன ரூபம் கொண்டு வந்தான்? பக்ஷி. அதுவும் இந்த கொக்கு, அந்த மாதிரி கொக்கு மாதிரியான பக்ஷி. சோ அது அவன் என்ன அனர்த்தாவை ரெப்ரசென்ட் பண்ணானா பெருமை. தேவர்கள் முன்னாலேயே நீங்கெல்லாம் எம்மாத்திரம், என்கிட்ட நீங்க சண்டை போட முடியுமா? நீங்க லிட்டில் கிருஷ்ணா அந்த கார்ட்டூன் பார்த்திருந்தீங்கன்னா அதுல வரும். சோ தேவர்கள் முன்னாலேயே வந்து ரொம்ப பெருமை அடிச்சு பேசுவான். கசில செத்தரா அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி பெருமை பேசுறானு. சோ அது வந்து பகாசுரனோட அனர்த்தா, அந்த அனர்த்தாவை ரெப்ரசென்ட் பண்றான். அதுக்கு அடுத்தது வந்து காளியா என்ன ரூபம்? பாம்பு, கற்பம். நீங்க சொல்லுங்க, என்ன என்ன குணமா இருக்கலாம், அசுர குணமா இருக்கலாம்? கோபம். ஓகே, கோபம், வன்முறை. கோபத்தோட வன்முறை. ஏன்னா கிருஷ்ணரை கொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டான். சோ அது வந்து காளியாவோட அனர்த்தா. அதுக்கு அடுத்தது அகாசுரா என்ன ரூபம்ல வந்தான்? மலைப்பாம்பு. பெரிய மலைப்பாம்பு. சோ அவனுக்கு வந்து கோபம், அவனோட அனர்த்தா வந்து கோபம். அந்த மாதிரி வியோமாசுரன் வந்து அன்ட்ரூத், அதாவது என்ன சொல்றது, அன்ட்ரூத்க்கு அசத்தியம். பூத்தனா வந்து சீட்டிங், ஏமாற்றுதல். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசுரனும் ஒரு பர்டிகுலர் அனர்த்தாவை ரெப்ரசென்ட் பண்ணி வந்தான். இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, 13வது அத்தியாயம் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 8ல இருந்து 12 வரைக்கும் உள்ள வெர்சஸ், ஸ்லோகங்கள் 8 to 12. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்திர், ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், இப்படி ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கு. இதுல கிருஷ்ணர் வந்து ஒரு லிஸ்ட் சொல்றாரு. ஒரு 18-20 ஐட்டம் இருக்கும். அதுல ஒரு லிஸ்ட் சொல்றாரு, இது அப்படிங்கிறாரு. இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு? ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யத் அதோ அந்யதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த 5 ஸ்லோகத்தையும் இப்படி முடிக்கிறார். ஏதத் ஞானம், ஓ அர்ஜுனா, இப்போ நான் இந்த லிஸ்ட் பண்ணிருக்கேன்ல ஒரு 18-20 ஐட்டம், இதுதான் ஞானம். ஞானத்தை ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. வட்டமோ சதுரமோ ஏதோ ஒண்ணு. சோ அதுக்கு ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து இதுதான்ப்பா ஞானம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏதத் ஞானம் இதி புரோக்தம். நான் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஐட்டம்ஸ் தான் ஞானம். அஜ்ஞானம் யத் அதோ அந்யதா. இதுக்கு மேல இது இல்லாம வேற ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படின்னா கிளியரா ஞானம்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டார் கிருஷ்ணர். இதுதான் ஞானம் அப்படி. நம்ம எல்லாருமே ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ நம்ம அதுக்காக தான் எண்டவர் பண்ணிட்டு இருக்கோம்.
கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு இதுதான் ஞானம் அப்படின்னு. இப்ப என்ன இருக்கு அந்த ஐட்டம்ஸ் ஆஃப் நாலேஜ்? பிரபுபாத் வந்து ஒரு லெக்சர்ல சொல்றாரு, தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு, ஞானத்துக்குள்ள ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்றாரு. சோ இது என்ன ஐட்டம்ஸ் ஆஃப் நாலேஜ்னா, இது எல்லாமே குவாலிட்டிஸ், இது எல்லாமே குணங்கள். நான் சொன்ன மாதிரி அமானித்வம், அமானித்வா, அதாவது பணிவு, ஹியூமிலிட்டி. சோ நான் முன்னால சொன்னேன் இல்லையா, கேஷி வந்து கடினத்தன்மை உள்ளவன் அப்படின்னு. அந்த கடினத்தன்மையை எப்படி முறிவடிக்கிறது அப்படின்னா, பணிவுனால முறிவடிக்கலாம், ஹியூமிலிட்டினால. பகாசுரன் பெருமை அப்படின்னு சொன்னேன். அது அடுத்தது அதம்பித்வம். தம்பானா பிரைடு, பெருமை. அதம்பா அப்படின்னா பெருமையற்ற தன்மை. சோ அது வந்து எப்படி முறிவடிக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணர். நான் வந்து அசுரர்கள் எல்லாம் கொன்னேன், அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. விருந்தாவனத்துல எல்லா அசுரர்களையும் கொன்னாரு. இந்த 5 வருஷத்துல அந்த ஒவ்வொரு அசுரனையும் நம்ம எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் நாலேஜ் ஒரு அசுரனை கொல்லுது. சோ வன்முறை, நான் வயலன்ஸ், வயலன்ஸ நான் வயலன்ஸ், அஹிம்சை, அது முறிவடிக்கும். கோபத்தை சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் முறிவடிக்கும். அசத்தியத்தை எளிமை, ஆர்ஜவம் முறிவடிக்கும். பூத்தனா வந்து சீட்டிங், சோ ஏமாற்றுதல், அது எப்படி ஆச்சாரியோபாசனம். எனக்கு வந்து அந்த டெண்டன்சி இருக்கு, நான் மத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னு. ஆனா ஒரு குருவுக்கு சரணடைஞ்சேன் அப்படின்னா அந்த ஏமாற்று தன்மை, அந்த ஏமாற்றணும் அப்படிங்கிற தன்மை வந்து குறையுமா. சோ எப்படி ஒவ்வொரு அசுர தன்மையை முறிவடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் இந்த 13:8-12 இந்த 5 வேர்ஸ்ல, இந்த 5 ஸ்லோகத்துல ரொம்ப அந்த டீடைல்ஸ்க்கு போகல. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து கிருஷ்ணரை போய் சேரணும், எனக்கு எல்லா துக்கங்கள்ல இருந்தும் நிவர்த்தி வேணும், இனிமேல் நான் வந்து ஜன்மம் எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த தன்மைகளை வளர்த்துக்காம அது நடக்கவே நடக்காது. எவ்வளவு மாலையை உருட்டினாலும் ஆகாது, எவ்வளவு நான் போய் குதிச்சாலும் ஆகாது கோவில்ல போய். இந்த தன்மைகளை நான் கான்சியஸா, அதாவது பாகவதத்துல சொல்லியிருக்கு, இந்த குணங்கள்லாம் பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிற பக்தனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வரும் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நான் கான்சியஸா இந்த குவாலிட்டிஸை கல்டிவேட் பண்ணணும். எல்லா லெவல்லையுமே, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல, இன்டெலெக்சுவல் லெவல்ல, இமோஷனல் லெவல்ல, பிசிக்கல் லெவல்ல, எல்லா லெவல்லையும் 4 லெவல்லையுமே நான் இதை வந்து கான்சியஸா இந்த குணங்களை வளர்த்துக்க ட்ரை பண்ணும். ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நான் சகிப்புத்தன்மை, அதாவது இந்த ஞானத்தை நான் எனக்கே சொல்லிக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கும் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல அதை டாலரேட் பண்ணணும். இல்ல எனக்கு ரொம்ப கோபம் வர்ற சமயத்துல நான் வந்து அதை டாலரேட் பண்ணணும், இல்ல அதை எப்படி நான் வந்து அதை முறிவடிக்கலாம் அப்படிங்கறது நான் வந்து கான்சியஸா கல்டிவேட் பண்ணணும். பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா பக்தியில எதுவுமே நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு விஷயம் நடக்கும், நம்ம இறப்போம் பிறப்போம். இது லைஃப் ஆஃப்டர் லைஃப், புனர்ஜன்ம, ஜன்மா ஆஃப்டர் ஜன்மா நடந்துட்டே இருக்கும். நான் கான்சியஸா கல்டிவேட் பண்ணலன்னா. அதனாலதான் கிருஷ்ண உணர்வு இயக்கம் அப்படின்னு பிரபுபாத் பேர் வச்சார் இஸ்கானுக்கு. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண பக்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இது உணர்வு பூர்வமா பண்ண வேண்டிய விஷயம். சோ இந்த சேஞ்ச் இன் கேரக்டர், நம்மளோட குணாதிசயங்கள்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இது ஞானத்தினாலதான் வர முடியும். அது கிருஷ்ணர் சொல்லிட்டார், ஏதத் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டார். எஜுகேஷன்னாலதான் இந்த மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வர முடியும். நான் ஒரு 2-3 ஸ்லைடு காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலா எங்களோட குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம், அதுல இருக்கிற ஒரு 4-5 ஸ்லைட் நான் அதை காட்டுறேன். எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியுமா?
I've given Prabhu. ஸோ பிரபுபாத் வந்து நியூயார்க்ல 1966 ஜூலை 13th 1966ல இஸ்கானை இன்கார்பரேட் பண்ணாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, லீகல் ஆர்கனைசேஷன். அப்போ வந்து எப்பவுமே நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் என்னென்னலாம் பண்ண போகுது, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட. பிரபுபாத் வந்து அதை 7 purposes of ISKCON அப்படின்னு சொல்லி சொன்னார். 7 purpose of ISKCON. ISKCON என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு 7 purpose இருக்கு. சோ முதல் purpose அதுல என்ன அப்படின்னா பிரபுபாத் சொல்றாரு, டு சிஸ்டமேட்டிக்கலி ப்ராபகேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இதுதான் இஸ்கானோட முதல் பர்பஸ். டு சிஸ்டமேட்டிக்கலி ப்ராபகேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டு சொசைட்டி அட் லார்ஜ். எல்லா மக்களுக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை இல்ல ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறது தான் இஸ்கானோட குறிக்கோள். அண்ட் டு எஜுகேட் ஆல் பீப்புள் இன் த டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பக்தி தொண்டு எப்படி செய்யணும், இப்படி ஜபம் பண்ணணும், இந்தந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது டெக்னிக்ஸ். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். ஞானம் அப்புறம் டெக்னிக் 2. சரி, இப்போ நம்ம வந்து சமையல் பண்றோம் அப்படின்னா நீங்க இப்போ நினைச்சுக்கோங்க, நிறைய மாதாஜிஸ் இருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட சமைக்கிறீங்க, ரொம்ப உற்சாகத்தோட சமைச்சிட்டு எல்லாம் சமைச்சு முடிச்ச உடனே அதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவீங்களா? எதுக்கு சமையல் பண்ணுவீங்க? பரிமாறணும், எல்லாருக்கும் பரிமாறி சாப்பாடு. யாரோ சாப்பிடணும் இல்லையா? ஒண்ணு நீங்க சாப்பிடணும், இல்ல யாரோ சாப்பிடணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தால 2 விஷயம் சொல்றாரு. சாதனான்னு ஒண்ணு இருக்கு, சாத்தியான்னு ஒண்ணு இருக்கு. சாதனா அப்படிங்கிறது ப்ராசஸ், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. சாத்தியா அப்படிங்கிறது எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும். இது 2மே ஒன்னாவே இருக்கணும் எப்பவுமே. சாதனாவும் சாத்தியாவும் ஒன்னாவே போகணும். நீங்க வந்து சமையல் பண்ணிட்டு தூக்கி போட்டாலும் அது அர்த்தமற்ற ஒரு செயல். இன்னொன்னு, சாப்பிடுறது, பசிக்குது, சாப்பிடணும், சமைக்கிறீங்க, ஆனா சமையல்ல நாட்டமே இல்லை, உணர்வு இல்லை, கான்சியஸ்னஸே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை. அப்போ அந்த ஆகாரம் வந்து ருசிகரமா இருக்காது. சோ 2மே வேணும், சாதனாவும் வேணும், சாத்தியாவும் வேணும். இங்க பிரபுபாத் வந்து சாதனா என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. இஸ்கானோட சாதனா என்ன? சிஸ்டமேட்டிக்கலி ப்ராபகேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அப்புறம் எஜுகேட் ஆல் பீப்புள் இன் டெக்னிக்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனா எதுக்காக பண்றோம், எதுக்காக பண்றோம்? சாத்தியா என்ன அப்படின்னு, இன் ஆர்டர் டு, எதுக்காக பண்றோம் அப்படின்னா டு செக் த இம்பேலன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். குணக்குறைவு இருக்கு நம்மளோட சொசைட்டில. இந்த குணக்குறைவான இம்பேலன்ஸ், அதனால ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இத செக் பண்றதுக்கு, இத கட்டுப்படுத்துறதுக்காக, அண்ட் டு அச்சீவ், இப்படி இந்த கட்டுப்படுத்தணும். இந்த குணங்கள் குறைஞ்சிட்டே வருது, உண்மைதானே? கலியுகத்துல இப்ப வந்து இந்த குணங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது இல்லையா? சோ இத வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரியல் யூனிட்டி அண்ட் பீஸ் இன் த வேர்ல்ட். இதுதானே எல்லாத்துக்கும் வேணும். வசுதெய்வ குடும்பகம் வசுதெய்வ குடும்பகம் சொல்லிட்டே இருக்கும். சோ என்ன வேணும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? சோ சர்வே சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, இதுதானே நம்ம குறிக்கோள். இதுதான் வந்து குறிக்கோளா பிரபுபாத் சொல்றாரு. இதுதான் காரணம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேல்யூஸ் இம்பேலன்ஸ் இருக்கே, இதை செக் பண்ணணும். இப்போ நீங்க, நான் ஆல்ரெடி இது சொல்லிட்டேன், கிருஷ்ணர் வந்து இந்த வேல்யூஸை தான் ஞானம் அப்படின்னே சொல்றாரு. ஒரு ஞானி அப்படின்னா அந்த இல்ல, ஒரு நல்ல படிச்சவன் பண்டிதன் அப்படின்னா இந்த குணங்கள்லாம் அந்த ஆசாமியில இருக்கணும். All these I declare to be knowledge, and besides this whatever there may be is ignorance. பிரபுபாத் வந்து 7 சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அவங்க கூட ஹைதராபாத்ல ஒரு தடவை ஒரு கான்வர்சேஷன்ல 1976ஆம் வருஷம் இப்படி கேட்கிறாரு அவங்க கிட்ட, உங்ககிட்ட டெக்னாலஜி என்ஜினியரிங்க்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு மெடிக்கலுக்கு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆர்ட்டுக்கு இருக்கு, சயின்ஸுக்கு இருக்கு, அஸ்ட்ரானமிக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு.
But where is that educational institution where these things are taught? இந்த விஷயங்களை எங்க சொல்லி கொடுக்குறீங்க? எப்படி உண்மை பேசணும், எப்படி கட்டுப்பாட்டோட இருக்கணும், குணங்கள் எங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு பிரபுபாத் வந்து கேட்கிறாரு. இதுக்குன்னு ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் உருவாக்கணும், இதுக்குன்னு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் இந்த கோட்ல சொல்லியிருக்காரு. பிரபுபாதோட இன்னொரு இது வந்து ஏதோ ஒரு ஃபிளாஷ் இன் த பேன், ஓகே பிரபுபாத் ஏதோ சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல. அவர் கோவில்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. 1960 இஸ்கான் ஆரம்பிக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னால, அமெரிக்கா போறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால பிரபுபாத் எழுதியிருக்காரு லெட்டர்ல, இன் மை ஒப்பீனியன் temples are centers for educating the public in spiritual values. ஆரத்தி பண்றதுக்கும் சங்கீர்த்தனம் பண்றதுக்கும் கோயில்கள் எஸ் அதுவும் இருக்கு. முக்கியமான பர்பஸ் என்ன? to educate the public in spiritual values, and I have a mission to organize all temples for that spiritual education. பிரபுபாத் வந்து கோவிலா பார்க்கல, இஸ்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா பார்த்தாரு. இதுவும் நீங்க கேட்கலாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. பிரபுபாத் சொல்லியிருக்காரு. பிரபுபாத் இன்னொரு இடத்துல சொல்றாரு, we must set up our society as a school as best as we can. சோ பிரபுபாத்க்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப ஓகே, நான் டைம் எக்ஸீட் பண்றேன், பட் ஜஸ்ட் 2 நிமிஷம். என்ன முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம குணங்களை எப்படி வளர்க்கிறோம், நான் எந்த விதமான பக்தன் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் வந்து எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இப்பெல்லாம் பக்தி சாஸ்திரி அப்படிங்கிற ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நான் பக்தி சாஸ்திரி படிச்ச பக்தர்களையே பார்த்திருக்கேன். ஏய், நான் பக்தி சாஸ்திரி தெரியுமா, எப்படி பேசுற என்கிட்ட, இப்படி கேட்கிற ஆளுங்களா இருக்காங்க. வித்யா ததாதி வினயம், வித்யா வினய சம்பன்னே. இந்த குணங்கள் வரணும். ஞானம் வளருது அப்படின்னா இந்த குணங்கள்லாம் வளரணும். மாம்பழம் ஒரு பிளான்ட், நான் ஒரு சீடு பிளான்ட் பண்ணேன்னா மாம்பழம் வரணும், அதுல இருந்து உருளைக்கிழங்கு வந்ததுன்னா என்ன பண்றது? சோ வரணும், ஏதோ ஒண்ணு வரணும், அட்லீஸ்ட் உருளைக்கிழங்காவது வரணும். சோ ஏதோ ஒண்ணு வரணும். நமக்கு என்ன வரணும்? நமக்கு அகங்காரம் வரக்கூடாது. பக்தியில இருந்துட்டு அகங்காரம் வரக்கூடாது. ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம், நான் பக்தனா இருக்கேனா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். பணிவு இருக்கா என்கிட்ட, கோபம் வருதா, பரஸ்பரமா நான் எப்படி நடந்துக்கிறேன் பக்தர்கள் கிட்ட, இதெல்லாம் போனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு நம்ம இஸ்கான்ல. இத வந்து நம்ம உணர்வு பூர்வமா கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் புனர்ஜென்ம ந இதி இல்ல, புனர்ஜென்ம இதி இதி, நமக்கு என்ட்ரியே கிடையாது வைகுண்டத்துக்கு. சோ எல்லா டெபினிஷன்ஸும் கிருஷ்ணரையும் குணங்கள் வச்சுதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்ரீமதி ராதாராணியும் குணங்கள் வச்சுதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பக்தரையும் 26 குவாலிட்டிஸ் ஆஃப் டிவோட்டி அப்படின்னு அப்படிதான் நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இனிசியேஷன் இஸ்கான்ல நடந்தப்போ பிரபுபாத் வந்து காலையில 2 நாளைக்கு முன்னாலேயே நான் இனிஷியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. காலையில இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கையிலேயே எழுதி, நீங்க பார்த்திருப்பீங்க, கையிலேயே எழுதி 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், அப்போ 16 ரவுண்ட் ஜபம் பண்ணோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்ட்ல போட்டு ஒட்டிட்டாராம் பிரபுபாத் அன்னைக்கு காலையில. அப்புறம் டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் மத்தியானம் டைம்ல கொண்டு வந்து 26 குவாலிட்டிஸ் ஆஃப் டிவோட்டியை மறுபடியும் போட்டாங்க நோட்டீஸ் போர்ட்ல. அப்போ டிவோட்டிஸ் எல்லாம் அரண்டுட்டாங்க. ஐயோ, இந்த குவாலிட்டி இருந்தா இனிஷியேஷன் கொடுப்பாரு பிரபுபாத். ஃபர்ஸ்ட் 4 விஷயம் தானே சொன்னாரு, அப்புறம் 16 ரவுண்ட் ஜபம் பண்ணோம் அவ்வளவுதானே சொன்னாரு, இது என்ன 26 குவாலிட்டி அப்படின்னு. அப்புறம் எல்லாம் புஸ் 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 புஸ்ன்னு பேசிட்டே இருக்காங்க, எல்லாம் டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் வந்து யமுனா மாதாஜியை முன்னால தள்ளி, நீங்க போய் கேளுங்க, நீங்க தான் ரொம்ப க்ளோஸ், பிரபுபாத் கிட்ட போய் கேளுங்க, இது என்னது இவ்வளவு குவாலிட்டிஸ் இருந்தா இனிஷியேஷனா அப்படின்னு சொல்லி. அப்புறம் யமுனா மாதாஜி போய், அப்போ வந்து பிரபுபாத சுவாமிஜின்னு தான் கூப்பிடுவாங்க. Swamiji, you put up these 2 notices on the notice board. Is it that we should develop all these 26 qualities? Prabhupada said, one is sadhana,
the other is sadhya. If you do that, you will become that. Okay, இத ஃபாலோ பண்ணா இது வரும் அப்படின்னு. இது வருதான்னு பார்க்கணும். இனிஷியேஷன் அப்போவே பிரபுபாத் வந்து மூஞ்சிலேயே ஒட்டிட்டாரு. இது வருதான்னு பார்க்கணும். அதுதான் இனிஷியேஷன், அதுதான் ஆரம்பம். ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஜன்மாஷ்டமி வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட குணாதிசயங்கள் குணங்களை வளர்த்துக்கிறதுக்கான, இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட அசுர குணங்களை தகர்த்து டிவைன் குவாலிட்டிஸை இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட பர்சனாலிட்டியில. அப்புறம் அந்த அசுர குணங்கள்லாம் வீழ்த்தி இந்த தெய்வ குணங்கள் வந்தது அப்படின்னா நம்ம ஹிருதய கமலத்துல கிருஷ்ணர் வந்து உட்காருவார். அப்போ நம்ம ப்ராப்பரா ஆராதிக்கணும் அவரை. இல்லைன்னா பாதி அசுரன் நான் பாதி மிருகம் பாதி, அது ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஆயிடும். பாதி மிருகம் பாதி கடவுள் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, பிரவிருத்திம்ச நிவிருத்திம்ச ஜனா ந விதுரா அசுராக. அசுரன்னா கொம்பு பல்லு வச்சுட்டு கருப்பா இருப்பான், வால் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. என்னன்னு கிளியரா சொல்லிட்டாரு. பிரவிருத்தி என்ன நிவிருத்தி என்னன்னு தெரியாத ஒருத்தர் தான் அசுரன் அப்படின்னு. அதாவது பிரவிருத்தினா என்னன்னா ஒரு சிச்சுவேஷன்ல என்னென்னலாம் பண்ணணும் அது பிரவிருத்தி. நிவிருத்தி அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்ன செய்யலாம் எது செய்யக்கூடாது, எது செய்யலாம் எது தகாத நடவடிக்கைகள் ஒரு சிச்சுவேஷன்ல. இது எவன ஒருவனுக்கு தெரியலையோ, ஜனா ந விதுரா, தெரியலையோ அசுராக, அவன்தான் அசுரன் அப்படின்னு. சோ நம்ம பார்க்கணும் அசுர குணம் ஜாஸ்தி இருக்கா இல்ல தெய்வ குணம் ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கறதுலாம். நம்ம ஜபம் பண்றோம் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் ஓகே, பட் கான்சியஸா இந்த குணங்களை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் என்னோட மெசேஜ் ஜன்மாஷ்டமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண பிரபு, மிகவும் ரொம்ப நன்றி உங்களுடைய சொற்பொழி. இவ்வளவு அருமையான கிளாஸ் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற கவலை. எனவே என்ன மாதிரி ஆளுங்களுடைய குணத்தை பத்தி ஒரு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு கிளாஸ். எஸ், ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. பட் டைமோடைய இதா இருக்கிறதுனால கண்டிப்பா அதில் முடிச்சுதான் ஆகணும். எனவே உங்களுடைய அசோசியேஷன் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சுக்கிறேன் நான். எனவே எல்லாரும் ಹರೇ ಕೃಷ್ಣ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಭುಗಳ ಮತ್ತು ಪ್ರಭುಗಳ ಫ್ಯಾಮಿಲಿ ಅವರೆಲ್ಲರ ಆರೋಗ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಭಗವಂತ ಅವರಿಗೆ ಆಯುರಾರೋಗ್ಯ ಸೌಖ್ಯವನ್ನ ಕೊಡ್ಲಿ, ಸಕಲ ಸಮೃದ್ಧಿಗಳನ್ನ ಕೊಡ್ಲಿ. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿಗೆ ಪ್ರಭುಗಳು ಕ್ಲಾಸ್ ಇಷ್ಟೊಂದು ಕೇಳಿದ್ರಲ್ಲ ನೀವು, ನಾನು ಹೇಳೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಲೆವೆಲ್ಲೇ ಬೇರೆ ಅದು. ಬಟ್ ನಮಗೆ ಸಮಯದ ಅಭಾವ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಲೇಬೇಕು. ಏನೇ ಪ್ರಭು ಎಲ್ಲಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಆಲ್ರೆಡಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಆಗವಾಗ ನಮಗೆ ಖಂಡಿತ ನಾವು ಪ್ರಭುನ இட்கொள்ளோம், விடுவதில்ல. பிரபு கூட அந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுப்பாரு எல்லாருடைய முன்னால நான் நினைக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட அசோசியேட் இல்ல, நாங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல நாங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். உங்க கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு கிளாஸ். பிரபு மியூட்ல போயிட்டீங்க. ಶುಭಗೌರವ, நீங்க மியூட்ல போயிட்டீங்க. பிரபு மியூட்ல இருக்கீங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದೆ ಪ್ರಭು. ஹரே கிருஷ்ணா. ஓ சாரி மியூட், நான் மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ಪ್ರಭುಗಳ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಇದಕ್ ಮೇಲೆ ಕೂಡ ಪ್ರಭುಗಳು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಈಗ. ಅದರಿಂದ ಇವರ ಅಸೋಸಿಯೇಷನ್ ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಸಿಗ್ತದೆ ಇನ್ಮೇಲೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ನಾನು ಪ್ರಭುನ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಪ್ರಭುಗಳಿಗೂ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗೂ, ಪುಟಾಣಿ ಮಗುಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಭಗವಂತ ಆಯುರಾರೋಗ್ಯ ಸೌಖ್ಯವನ್ನ ಕೊಡ್ಲಿ, ಸಕಲ ಸಮೃದ್ಧಿಗಳನ್ನ ಕೊಡ್ಲಿ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಿಗೆ ಗುರುಗೆ ಮತ್ತು ಕೃಷ್ಣನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಭಗವಂತ ಅವರಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡ್ಲಿ ಅಂತ ಗದಾ ಸರ್ಕಲ್ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಮತ್ತು ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ 3 ಸತಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂತ್ರ ಜಪ ಮಾಡೋಣ. ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ರಾಮ